இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பாத்திரவானாய் மாறு. இதோ, கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. அவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். நீ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பாத்திரவானாய் மாறி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், காத்திரு. கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. நீ கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன் தலையை உயர்த்துவார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க துவங்கிவிட்டால் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீ உன்னை தயார்படுத்திக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியதாயிருக்கும். அவர் உன்னை ஆசீர்வதிக்க துவங்கிய போது உன்னுள்ள குறைகளை அவர் பார்க்க மாட்டார். இதோ, அவர் வேதனையை கூட்ட மாட்டார். உனக்கு ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கும். கர்த்தர் உன்னை தயாராய் இருக்கும்படியும் உன்னை பாத்திரவானாய் மாற்றிக்கொள்ளும்படியும் அவர் சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.